தெரியும் போது நான் நேரடியா போகாம அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வட்ட செயலாளர் பிடிச்சிட்டு நான் போனேன்னா கோபம் வருமா வராதா? ஏன் உனக்கு என்ன தெரியாதா? என்னட்டு நேரம் வராம என்னமோ ஒரு ஆள் பிடிச்சு வர்ற அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அப்ப இந்த வாதம் என்பது அடிப்படை அறிவற்ற வாதம். படைத்த இறைவன் என்னிடத்திலே கேளுங்கள், இதா சகலக்க இபாதி அன்னி இன்னி கரி, உங்களுக்கு மிக அருகாமையிலே இருக்கின்றேன். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மிக அருகாமையிலே இருக்கின்றேன், அவர்கள் என்னிடமே கேட்கட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிடரி நரம்புக்கு சமீபமாக நான் இருக்கிறேன், என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லும் போது இடைத்தரகர் இருக்கு. சரி, இடைத்தரகர் வைக்கிறீங்களே, அந்த இடைத்தரகருடைய தரமாவது சரியா இருக்குமா? நம்ம ஒரு இடைத்தரகரை பிடிக்கிறதா இருந்தா உயிரோடு இருக்கிறவர்தான். நீங்க சிஎம் பாக்குறதுக்கு யாரை பிடிப்பீங்க? உயிரோடு இருக்கிறவர் தானே பிடிப்பீங்க. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால், 200 வருடங்களுக்கு முன்னால், 300 வருடங்களுக்கு முன்னால் உங்களைப் போலவே இந்த மண்ணிலே மலம், மூத்திரம், ஜலம் அத்தனையும் சுமைந்து மரணித்த ஒரு மனிதரிடத்தில நீங்க இடைத்தரகராவீங்க. அப்ப என்ன லாஜிக்கு? ஒரு லாஜிக்கும் கிடையாது. சொல்லுவாங்க தோசை இருக்குது, சட்டி இருக்குது, தோசைய நெருப்பு கீழே நெருப்பு இருக்குது, மேல அப்படியே ஊத்துனோம்னா பொசுங்கிருமா இல்லையா? அதுக்கு தான் நடுவுல ஒரு சட்டி அப்படிம்பாங்க. ஏன்னா தோசை மாவை ஊத்துனா தோசை பொசுங்கிரும், நீங்க நேரடியா கேட்டா அல்லாஹ் பொசுங்கிடுவானா? என்ன லாஜிக் பேசுறீங்க? லாஜிக் பேசுறதுக்கும் ஒரு அறிவுபூர்வமான வாதங்களை எடுத்து வைக்கணும். அப்ப அறிவுபூர்வமற்ற மிக மோசமான இவர்களிடத்தில் எந்த வாதமும் இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான வாதங்களை முன்வைத்து இன்றைக்கு மக்களை நரக படுகொலிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதை தடுப்பதற்கு தான் இந்த கூட்டம். நாளை மறுமையில இவர்கள் எல்லாம் என்னவாங்க? இந்த சாபுமார்கள், இந்த ஆலிம்கள் அங்கே உட்கார்ந்து யாரு பீர்மார்கள், இவர்கள் எல்லாம் என்னவாங்க? நாளை மறுமையில இந்த பக்கம் அடிப்பாங்க. இந்த பக்கம் யௌம துகல்லபு உஜூஹக்கும் ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அதானல்லாஹ வ அதானர் ரசூலா. யா அல்லாஹ், நரகத்திலே முகங்கள் புரட்டப்படுகின்ற நாளிலே சொல்வார்களே, யா அல்லாஹ், நாங்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் பின்பற்றி இருக்க கூடாதா? இதோ எங்களுடைய சாபுக்களையும் எங்களுடைய அஜரத்மார்களையும் எங்களுடைய முல்லாக்களையும் பின்பற்றினோமே, அந்தோ இன்றைக்கு நரக நெருப்பிலே எங்களை கொண்டு வந்து விட்டு விட்டார்களே. ரப்பனா ஆத்திஹிம் லிவைனி மினல் அதாபி லஅனன் கஸீரா, எங்களுக்கு இவர்களை விட 2 மடங்கு தண்டனை கொடு சொல்வாங்களே. அன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு தோசை, சக்தி, எம்எல்ஏ, எம்பி என்ன வேண்டாம் உதாரணம் சொல்லலாம். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அப்பாவி மக்கள் மார்க்கம் அறியாமல் இன்றைக்கு இந்த கந்தூரி விழாக்களிலும் இந்த தர்காவினுடைய அவுலியாக்கள் என்று சொல்லி விழுந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி தடுக்க வேண்டிய நீங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையான, அவங்களே கேட்பாங்க, ரப்பனா ஆத்திம் லிவைனி மினல் அதாபி, எங்களை விட எங்களை வழிகெடுத்தார்களே, இவர்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு பல மடங்கு தண்டனை கொடு என்று கேட்பார்களே. அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகிவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்பாவி மக்கள் மார்க்கத்தின் பெயரால் அவர்களை நீங்கள் அவர்களுடைய மதியை கெடுத்து என்ன சொல்றாங்க? அவங்க அடுத்து வாங்க வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்க என்னங்க அவுலியாட்ட கேட்கறதுக்கா போறோம், என்னமோ கூடு குண்டு அது இதுன்ட்டு என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு போறோங்க. சில பேர் இப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றவங்க என்னமாங்க, பாஸ் கூப்பிடுறாங்க, ஏதோ கூண்டுங்கிறாங்க, சப்பரங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, போய் பார்த்துட்டு வர்றது தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் சொன்னார் முதல் புகைனா என்கின்ற இடத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு செல்வதாக இருந்தால் கூட அதை என்ன செய்யணுமா?
அந்த இடத்தில இணை வைப்பு நடந்திருக்கிறதா? அந்த இடத்தில இணை வைப்பு நடந்ததற்கான செய்திகள் ஏதாவது உள்ளதா? நன்மையை நாடி ஒரு முஸ்லிம் பயணிப்பதென்றால் 3 இடத்தை தவிர வேறு எந்த இடத்துக்கும் பயணிக்க கூடாது. எப்படி பயணிப்பீங்க? நாகூருக்கும் முத்துப்பேட்டைக்கு ஏர்வாடிக்கும் எப்படி பயணிப்பீங்க? நன்மையை நாடி இந்த மார்க்கத்திலே பயணிப்பதாக இருந்தால் 3 இடங்களை தவிர வேறு எங்கும் பயணிக்க கூடாது. எங்கெங்க 3 இடம்? மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3ஐ தவிர வேறு எந்த இடத்துக்கும் நன்மையை நாடி பயணிக்க கூடாது என்கின்ற மார்க்கத்திலே இருந்து கொண்டு நாங்களும் போறோம். போக முடியுமா? போகக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி வேளையிலே சொன்ன இந்த வசியத்தை இன்றைக்கு இந்த உலகம் மறந்துவிட்டு, முஸ்லிம் உலகம் மறந்துவிட்டு இருக்கிறது. இறப்புக்கும் இதுக்கும் மத்தியில எந்திரிக்கும் போதெல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு தடவை மூர்ச்சையாகி கீழே விழுந்து எந்திரிக்கின்ற போது அந்த மரண தருவாயிலே அதிகம் அதிகம் சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னது? லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா. யூதர்களின் மீதும் கிறிஸ்தவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும். ஏன்? இத்தஹது குபூர் அன்பியாயின் மஸாஜித். அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் எதை? தங்களுடைய நபிமார்களுடைய கல்லறையை. போன வந்த ஆள் இல்ல, நின்னுகிட்டே ஒண்ணு கடிக்கிற ஆளு, கஞ்சா மஸ்தானு, பீடி மஸ்தானு, அது என்ன கிளி, கிளி அபூபக்கர் சித்திக்கு கிளி. அப்புறம் என்னது? பாத்திமா. யானைலாம் இல்ல. யாருக்கு சமாதி கட்டினார்கள் அவர்கள்? யாருடைய சமாதிகளை வழிபட்டார்கள்? இத்தகது குபூர அன்பியாய் மசாஜிதா. அன்பியாக்களுடைய மசாஜிகள், அன்பியாக்களுடைய கபர்களை, நபிமார்களுடைய கபர்களை மசாஜிதுகளாக ஆக்கிக் கொண்டார்களே, அவர்களின் மீது சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ்வினால் அவுலியா என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட, அவுலியாவுக்கு மேல அன்பியா என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட அந்த நபர்களுடைய கபர்களை வணக்கத்தலமாக ஆக்கிக் கொண்டார்களே, அந்த யூதர்களின் மீதும் அந்த நசாராக்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்றாங்க. கிளிக்கு, குரங்குக்கு, யானைக்கு, நின்னுக்கிட்டு ஒண்ணு அடிக்கிறவனுக்கு, பீடி குடிக்கிறவனுக்கு, கஞ்சா அடிக்கிறவனுக்கு, போறவனுக்கு வர்றவனுக்கு எல்லாத்துக்கும் இடம் கட்டி வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் அவுலியா அப்படின்னு சொல்றமே, இங்க இருக்கான். மூட பழக்க வழக்கங்களை தன்னுடைய காலடி மண்ணிலே போட்டு மிதித்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு கிளிக்கு நீங்க கபர் கட்டுவீங்களா? யானைக்கு கபர் கட்டுவீங்களா? குரங்குக்கு கபர் கட்டுவீங்களா? வாழும் போதே அவனுக்கு நின்னுக்கிட்டு ஒண்ணு கடிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு போய் சென்னையில மோடி மஸ்தான் வாழும் போதே நின்னுக்கிட்டு பேட்டுக்கிட்டு அலைகிறார். அவர் இறந்த பிறகு அவருக்கு ஒரு இதை கட்டி அவுலியா. யாரை யாரோடு இணையாக்குகிறோம் என்கின்ற ஒரு அற்ப அறிவு கூட இல்லாமல் யார் இந்த அவுலியாக்கள், யார் இந்த பீர்கள், யார் இந்த சேகுகள்? இங்கே இருக்கின்ற 6க்கு 2 கபரடி உங்களுடைய கவலைகளை தீர்க்கும், உங்களுடைய நோயை தீர்க்கும், உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கும், உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கும், விசா கொடுக்கும் என்று நம்புகின்றீர்களே, இந்த அந்த சராசரையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவோடு ஒப்பிடும் போது இந்த 6க்கு 2 கபரு இது மாதிரி இந்த உலகத்துல கோடிக்கணக்கான கபரு. இது மாதிரி நாகப்பட்டினம் மாதிரி கோடிக்கணக்கான ஊர் இருக்கு. 10 இது மாதிரி நாகப்பட்டினம் மாதிரி ஒரு 100 234 தொகுதி உள்ளது என்னது? தமிழ்நாடு. இது மாதிரி 40 மாநிலம் கொண்டது ஒரு இந்தியா. இது மாதிரி 160 நாடு கொண்டது ஒரு உலகம். இந்த 160 நாடு கொண்டது இந்த உலகம்னா, இந்த உலகத்துக்கு இது மாதிரி இந்த பூமி மாதிரி சூரிய குடும்பத்துல பூமி ஒரு கடுகு.
இந்த பூமி, இந்த நோத்தி நம்ம இருக்கிறோமே, இந்த பூமி இந்த சூரிய குடும்பத்துல ஒரு கடுகு அளவோட இல்ல. இந்த சூரிய குடும்பம் மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள், பால் வீதிகள், இத்தனையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு இறைவனை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க? 6 கபூர்ல அடங்கி இருக்கிறாரு, அவரோட கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. எங்க இந்த 6 கபூர் எங்க இருக்குது? அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் எங்கே இருக்கிறான்? சிந்தித்து பார்த்தீர்களா? அறிவுடைமையாகுமா? பகுத்தறிவு மார்க்கம் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இந்த பாழாய் போன கபூர் வணக்கத்தை முன்னிறுத்துகின்றீர்களே, எப்படிங்க இஸ்லாத்துக்கு வருவான்? எப்படி இஸ்லாத்துக்கு வருவான்? அறிவுபூர்வமான மார்க்கம் என்று ஒரு பக்கம் அழைத்துக் கொண்டு அவன் கோயில்ல சப்பரம் தூக்குறான் அப்படின்னு அவனை கேள்வி பண்ணிட்டு நீங்க சப்பரம் தூக்கிட்டு அலைஞ்சீங்கன்னா என்னது? தந்தை பெரியார் கேட்கிறார், நாம கேட்கல. இத தந்தை பெரியார் கேட்கிறார். மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு தமிழகத்திலே பகுத்தறிவு பிரச்சாரம் செய்த தந்தை பெரியார் கேட்கிறார், மற்ற மார்க்கங்களை பேசும்போது எலியை கம்புகின்ற பூனையை போல் பேசுகின்ற பெரியார் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற போது தன்னுடைய சொந்த குட்டியை பூனை கவ்வுவது போல பேசக்கூடிய பெரியார் சொல்கின்றார், மற்ற மார்க்கத்தினரை பார்த்து கேள்வி பண்ணுகின்றீர்களே, உங்களுடைய மார்க்கத்திலே இப்படி நாகூர்லையும் ஏர்வாகிலையும் போய் நின்று நீங்க கேட்கிறீங்களே, இறந்த ஒருவர்கிட்ட கேட்கிறீங்களே, இது அல்ல. இது திருமறை குர்ஆன்ல இருக்குதா? நபிகளாருடைய போதனைகள் இருக்குதா? நபிகளாருடைய போதனைகளிலும் திருமறையிலும் இல்லாத விஷயத்தை நீங்கள் பின்பற்றுவது மூடத்தனம் இல்லையா என்று யார் கேட்கிறார்? தந்தை பெரியார் கேட்கிறார். தந்தை பெரியாரை பற்றி இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து இருக்கோம். தந்தை பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா அப்படிங்கிறது வருகின்ற 24ஆம் தேதி சென்னையில அதனுடைய வெளியீட்டு விழா. அந்த இதுல பார்க்கும்போது அவர் கேட்கிறார், அப்ப மூட பழக்க வழக்கங்கள் என்பது இஸ்லாத்தில் எல்லளவிற்கும் அனுமதி இல்லை, எல் முனையளவிற்கும் அனுமதி இல்லை. இணை வைக்கின்ற இந்த நிலை ஏன் ஏற்படுகின்றது? இணை வைக்கிறதுக்கு ஒரு ஈக்குவலான உன்னையாச்சும் வைக்கணுமா இல்லையாங்க? இணை வைக்கிறதுக்கு என்ன நம்ம அனுமதிப்புமா? இப்ப சொன்னார், எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னார், சாது ரோசக்காரர், சாதை விட அல்லாஹ்வுடைய தூதர் ரோசக்காரர், அல்லாஹ்வுடைய தூதரை விட அல்லாஹ் ரோசக்காரன். பார்த்தோம், நம்முடைய மனைவி, நாம் அவளை பெறல, அவளை படைக்கவே இல்லை, அவளுக்கு 18 வருஷமா எந்த பரிபாலனையும் செய்யல. ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில உனக்கும் எனக்கும் இன்ன ஒப்பந்தம், நீ எனக்கு இதை தரணும், நான் உனக்கு இதை தருவேன். ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில, உடன்பாட்டின் அடிப்படையில குடும்பத்திலே வந்து வாழுகின்ற அவளிடத்திலே கூட என்ன எதிர்பார்க்கிறோம்? என்னுடைய இடத்தில நீ இன்னொருவனை வைத்து விடக்கூடாது, எனக்கு தருகின்ற கண்ணியத்தை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்து விடக்கூடாது, எனக்கு தருகின்ற இடத்தை அக்கம் பக்கத்திலே இருக்கின்றவனுக்கு நீ கொடுத்து விடக்கூடாது. எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அவளை பெத்தமா, வளர்த்தமா, அவளுக்கு 18-20 வயசு வரைக்கும் அவளுடைய பரிபாலனம் செஞ்சமா? எதுவும் கிடையாது. ஒரு ஒப்பந்தம், இன்னும் கொஞ்சம் காலம் சேர்ந்து வாழ போறோம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில வாழுகின்ற மனைவி இடத்திலே கூட தன்னுடைய இடத்தில தன்னை ஏற எவனை வச்சா ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்குவோமா? ஒத்துக்குவோமா? கேட்போம். ஏங்க பக்கம் வர வண்டிக்காரர்கிட்ட ஏங்க எனக்கு ஒரு சேலை வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வண்டிக்காரன் கேட்டா விட்டுருவீங்களா? அப்படித்தானே கேட்கிறேன். இப்ப ஏங்க அவுளியாவே எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க அப்படின்னு போய் கேட்கிறோமா இல்லையா? ஒரு வண்டிக்காரன் இடத்துல, ஒரு கேபிள் காரன் இடத்துல, மற்றவர்களிடத்துல இப்படி கேட்டா இல்ல மனைவிமார்கள் தான் சும்மா விடுவாங்களா? பங்கஜம் எனக்கு கொஞ்சம் கால் அமைச்சு விடு அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவோமா? ஒத்துக்குவாங்களா? அம்மாக்குமாரு
அப்ப அற்ப 50 வருட வாழ்க்கையில ஒரு 25 வருடம் எனக்கு நீ உனக்கு நான் என்று போடுகின்ற இந்த ஒப்பந்தத்திலேயே என்ன செய்யணும்? தன்னுடைய இடத்தில இன்னொருவரை வைத்துவிடக் கூடாது. இன்னொருவர் தன்னுடைய இடத்திலே வைக்கப்படுவதை எந்த ஆணோ பெண்ணோ விரும்பாத நிலையில இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவனை ஒரு சாதாரண மனிதனோடு, ஒரு சாதாரண கபரோடு, ஒரு சாதாரண இறந்துவிட்ட மனிதர்களோடு ஒப்பிடுகின்றோமே, என்ன நிலை? எப்படி சிந்திங்க கொஞ்சம். அவருக்கு முன்னாடி சாவுல் அமீன் பாதுஷாவுக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்துச்சா இல்லையா? சாவுல் அமீன் பாதுஷா இறந்ததுக்கு பிறகு இந்த உலகம் நடக்குதா இல்லையா? அப்ப எப்படி சிந்திக்கிறீங்க? எங்கே செல்கின்றீர்கள்? அல்லாஹ் திருமறையில் அப்படித்தான் கேட்கிறான். எங்கே செல்கின்றீர்கள்? நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றீர்கள்? நித்திய ஜீவன் ஹய்யுல் கய்யூம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து விட்ட ஒரு மனிதரிடத்திலே போய் கையேந்தி கேட்கின்றோமே, என்ன வெட்கக்கேடு! அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரா இல்லையா? சரி, நீங்க உங்க வாதப்படியே இவர்கிட்ட கேட்கறது சரின்னா இவரிடத்துல கேட்கறது சரின்னு வைங்க. சாவுல் அமீன் பாதுஷாட்ட கேட்கறது சரிதான் அப்படின்னு நம்ம சுன்னத்துல் ஜமாத்து நம்ம ஜமால் மாதிரி மக்கள் வந்து சொல்றாங்கன்னு வைங்க. இறந்து போனவரிடத்திலே கேட்பது கூடும் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே கேட்பது கூடுமா கூடாதா? அப்ப கிறிஸ்தவம் சரிங்க, அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. உயிர் இறந்து போன சாவுல் அமீன் பாதுஷா இடத்துல கேட்கிறது நீங்க சரின்னு சொன்னா உயிரோடு இருக்கின்றோம் என்று நம்புகின்றோம். நம்பாட்டிக்க முஸ்லிமே கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்காங்களா இல்லையா? உயிரோடு இருக்கிறார். சாவுல் அமீன் பாதுஷாவை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் பரிந்துரை செய்ய முடியுமா? முடியும். அப்ப அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற கிறிஸ்தவர்கள் சரிதானங்க, அதை தவறு என்று சொல்கின்றன. சாவுல் அமீன் பாதுஷாவை எப்படி வந்து கேட்கிறது சரின்னு சொல்லுவோம்? அப்ப அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நபிமார்களிடத்திலே கேட்பதே தடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில இறந்துவிட்ட அடியார்களிடத்திலே கேட்பது எப்படி கூடும்? சந்தன கூடு, உருசு, அது என்னது கந்தூரி, இதெல்லாம் எந்த ஹதீஸ்லயாவது எந்த கிதாப்லயாவது இருக்குதா? இதெல்லாம் அரபா முதல்ல சொல்லுங்க. இந்த உருசு, கந்தூரி, அது இதெல்லாம் முதல்ல அரபா, அதை சொல்லுங்க. மார்க்கம் என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்க வேண்டும், ஹதீஸ்களிலே குர்ஆனிலே இடம்பெற்றிருக்க வேண்டும். எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க இந்த கந்தூரியையும் உருசையும்? அப்ப எங்கே திசை திருப்பப்படுகின்றோம்? சிந்தித்து பாருங்கள். அவர் நல்லவராக இருக்கட்டும், அவர் மிகப்பெரிய மகானாக இருக்கட்டும், அவர் இந்த மார்க்கத்திற்காக எண்ணற்ற சேவைகள் செய்திருக்கட்டும், அதற்காக கபூர் கட்டி கொண்டாடுறது கூடுமா? இறக்கின்ற வேளையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கபரை விழா நடக்கின்ற இடமாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் என்று பிரார்த்தித்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பிரார்த்தனை மட்டும் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைக்கத்தளம் விழா கொண்டாடுகின்ற இடமாக ஆக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கே இல்ல, யாருக்கு கபர் கட்டுவீங்க? கபரு கட்டணும், ஒருத்தருக்கு கபரு கட்டணும், அவரை நினைவு கூறணும் என்றால் இந்த மார்க்கத்தில 1400 ஆண்டுகளாக சாவுல் அமீன் பாதுஷா ஒருத்தர் தான் இருக்காரா? இந்த மார்க்கத்துக்காக தங்களுடைய இன்னுயிரை துறந்தார்களே சஹாபா பெருமக்கள், அவர்களுடைய கல்லறை எங்கே இருக்கிறது? அவருடைய கபர்கள் எங்கே இருக்கிறது? யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை காப்பதற்காக தன்னுடைய மேனி எங்கும் அம்பை கொண்டு தாங்கினார்களே, சுவராக அரணாக நின்று தடுத்தார்களே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தை காதலுக்காக இந்த இஸ்லாத்தை ஏற்று பின்னர் இந்த இஸ்லாத்துக்காகவே வாழ்நாள் எல்லாம் பல போர்க்களங்களை கண்டாலும் தன்னுடைய தள்ளாத வயதிலும் கூட போர்க்களத்துக்கு சென்று ஷஹீதாக வேண்டும் என்று
கடற்படையில முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஒரு கடற்படைக்கு செல்கின்றார். அந்த கடற்போருக்கு செல்லும் போது அவருடைய மகன்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், தந்தையே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருந்து பத்ர், உஹது அத்துணை போர்களையும் பார்த்தவர்கள் நீங்கள். ஏன் இந்த தள்ளாத வயதிலே எங்களோடு இந்த கடற்படையிலே வர வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் உயிர் துறக்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி தள்ளாத வயதிலும் அந்த கடற்படையிலே கிளம்பி செல்கின்றார். கடலினுடைய காற்று அவருடைய தள்ளாமை போகின்ற வழியிலேயே மரணித்து விடுகின்றார். அந்த போருக்கு புறப்பட்டு போகின்ற வழியிலேயே மரணித்து விடுகின்றார். கடலிலே இறந்தவரை எங்கே அடக்குவார்கள்? கண்ணுக்கு தெரிகின்றதா ஏதேனும் தீவு என்று பார்க்கிறார்கள். 3 நாட்களுக்கு பிறகு ஒரு தீவு தெரிகின்றது. அங்கே அடக்கிவிட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து படை நடத்தி போய்கொண்டே இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அபூ தல்ஹா? உஹது போர்க்களம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளையை மீறி அந்த குண்டிலே இருந்து இறங்கி வந்ததனால் மிகப்பெரிய சேதம் விளைவிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அந்த செய்தி பரப்பப்படுகின்றது. செய்தி பரப்பப்பட்டவுடன் தலைவனை இழந்து விட்ட படை தரிகட்டு போகின்றது. தரிகட்டு போன சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றி நிற்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு முன்னாடி வந்து அப்படி குதிக்கிறார். ஆனா அபூ தல்ஹா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வில்லுக்கு ஓயாத வேட்டை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே அரண் மாதிரி வந்து குதிச்சு இப்படி தள்ளுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை இப்படி தள்ளுறாரு. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய கழுத்தை தாண்டி உங்களுடைய முகம் வரக்கூடாது. அத்துணை அம்புகளையும் தன்னுடைய மார்பிலே வாங்குகின்றார். அரணாக நின்று, சுவராக நின்று ஓடுகின்றவர்கள் அபூ தல்ஹாவிடம், உங்களுடைய வில்லுகளை போட்டுவிட்டு ஓடுங்கள், உங்களுடைய அம்புகளை போட்டுவிட்டு ஓடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள். அப்படி அல்லாஹ்வினுடைய தூதருடைய உயிரை காத்த அபூ தல்ஹா அனாதையாக எங்கேயோ திக்கு தெரியாத ஒரு தீவிலே அடக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்துக்கு தெரியாது அபூ தல்ஹா எங்கே அடங்கி இருக்கிறார் என்று. அபூ தல்ஹாவை விட உயர்ந்தவரா? அபூ தல்ஹாவுடைய அந்த கல்லறை எங்கே இருக்கிறது? அங்கே உருஸ் நடக்கிறதா? அங்கே கந்தூரி நடக்கிறதா? அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் நடக்கிறதா? அபூ தல்ஹாவை விட உயர்ந்தவரா? அவர் நல்லவராக இருக்கட்டும், அவர் இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்டு இருக்கட்டும். அபூ தல்ஹாவுடைய ரேஞ்சோட இவருடைய ரேஞ்ச் என்ன? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரதுவான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறான். கல்லறை கட்டுவதாக இருந்தால், கந்தூரி நடத்துவதாக இருந்தால் இந்த மார்க்கத்திலே கூடும் என்றால் அது அபூ தல்ஹாவுக்கு கூடும். செய்தார்களா சஹாபா பெருமக்கள்? யாருக்கு கல்லறை கட்டு